அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயமென்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இசை என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயமென்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புறவை கேளுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. கெரூபுகளின் மீது வீற்றிருக்கும் ஆண்டவரே வாரும், உமது ஒளியை எங்களுக்கு காட்டும், நாங்கள் மீட்படைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளுக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய நாளிலே விசேட விதமாக ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவதோடு, இன்று அன்னையாம் திரு அவை புனித சிலுவை யோவானுடைய நினைவை கொண்டாடுகின்றது. அவருடைய வாழ்விலே இறைவனுக்காக துன்பங்களை சுமக்கவும், துன்பத்தினூடாக ஆண்டவருடைய மீட்பை அனுபவிக்கின்ற மக்களாக மாறுகின்ற வரத்தை எங்களுக்கு இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி தொடரும் திருப்பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இறைவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு ஒரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே,
உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்கு உரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகன் நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் நாயரே செவிசாயும். யோசேப்பே மந்தையென நடத்தி செல்கின்றவர். கிருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்தி எம்மை மீட்கவாரும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே மீண்டு வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பாற்றட்டும். உமக்கென்று நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். Alleluia, 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 ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பையும் காண்பர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியா தான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்து விட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றி அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்போது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துவினுடைய வரலாற்று பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற திருவருகை காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். திருவருகை காலம் என்பது எதிர்நோக்கி இருப்பதிலே மகிழ்ச்சி கொள்ள எங்களை அன்னையாம் திரு அவை அழைத்து நிற்கின்றது. அந்த வகையிலே இன்றைய முதல் வாசகத்திலும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இறைவாக்கினர் எலியாவை பற்றி அங்கே பேசப்படுகின்றது. கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லி கடவுள் இஸ்ராயேல் மக்களை அன்பு கொள்ளுகின்றார். அந்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் மனம் மாறி இறைவனோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை அவர்களுக்கு போதித்தவர் எலியா. ஆகவே நீதிக்காக குரல் கொடுத்து ஆண்டவருடைய நீதியை ஆட்சியாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்ராயேல் மக்களுக்கு ஆணித்தனமாக எடுத்துரைத்தவர். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் எலியாவினுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவாக்கினர் பல்வேறு விதமாக இறைவனுடைய திட்டத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினாலும் அவர்கள் இறைவனை மறந்து பல்வேறு தெய்வங்களை வழிபடத் தொடங்கினார்கள். ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாட்சியினுடைய அநீதிகளை அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றத் தொடங்கினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தாங்கள் விரும்பியபடிதான் இறைவனுடைய செயற்பாடு நிகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாழ்ந்ததினாலே இறைவாக்கினர்களை அவர்கள் நிராகரித்தார்கள். அந்த வகையிலே எலியா இறைவாக்கினர் நீதிக்காக, கடவுளுடைய நீதியை மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துவதற்காக பல்வேறு நிலையிலே போராடினார். ஆகவே அவருடைய வாழ்வு, அவருடைய வார்த்தை இஸ்ராயேல் மக்களிலே ஆணித்தனமாக பதிந்திருந்தாலும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சீடர்கள் மறைநூலிலே கூறப்பட்டிருக்கின்றது, எலியா மீண்டும் வருவார் என்று சொல்லி. ஆகவே அவர் வரப்போகின்றார் என்ற கேள்வியை அவர்கள் கேட்கின்றார்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைமகன் கிறிஸ்து எலியா வந்து சென்று விட்டார், நீங்கள் கண்டுணரவில்லை. ஆகவே இப்போது திருமுழுக்கு யோவான் வந்திருக்கின்றார் என்பதை மறைமுகமாக எடுத்து கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே விசேட விதமாக எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், பெரும்பாலும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் இறைவன் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மனித இயல்பாக இருக்கின்றது. ஆனால் இறைவன் மனித எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவராக அவருடைய சித்தத்தை வெவ்வேறு நிலைகளிலே செயல்படுத்துகின்றார் என்பதை உணர்ந்து எங்களுடைய எதிர்பார்ப்பை தாண்டி இறைவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை தான் இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே விசேட விதமாக கிறிஸ்துவனுடைய வரலாற்று பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கும் இரண்டாவது வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற இந்த காலத்திலே இந்த ஆயத்தமானது எங்களுடைய வசதிக்கு, எங்களுடைய சுயநலத்துக்கு ஏற்றவாறான ஆயத்தமாக இருக்கின்றதா, அல்லது இறைவனுடைய வார்த்தையின்படி, இறைவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் எங்களை தயார்படுத்துகின்றோமா என்ற கேள்வியோடு இறை திட்டத்துக்கு, இறை சித்தத்துக்கு எங்களை மாற்றி அமைக்கின்ற மக்களாக மாறுகின்ற வரத்தை இறைவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடரும் திருப்பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆமேன்.
ஆண்டவரே, அனைத்து இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைதி திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறைநிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை மது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித், ஏனைய துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எமது நாட்டின் பாதுகாவலரான புனித யோசவாஸ், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்திட நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருள்ளலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும். ஆண்டவரே முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற என் கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளியும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீ எனக்கு துணை புரிந்தீர். இப்போது எனக்கு மனமிறங்கி என் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும், செவி சாய்த்தருளும். ஆண்டவரே முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும். ஆண்டவரே முகத்தின் ஒளி எம்மீது வீச செய்யும். இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கேற்ப அளிக்க கைமாறு என்னிடம் உள்ளது என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்து கொடைகளால் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பவராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாலி என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாலி என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாலி என்றும் பாடு. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்படியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இணைந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாலி என்றும் பாடு.